இன்னைக்கு மார்கழி மாதத்துடைய 22வது நாள். இன்னைக்கு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாசுர பாடல்கள் 22 பார்க்கலாம். முதல்ல திருப்பாவை 22. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலைப்பெய்தோம் கிங்கினி செய்த தாமரைப் பூ போல செங்கண் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுடைய பொருளானது, கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்து பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே அப்படிங்கிறார். அதாவது, இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டால் போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல, எந்நாளும் பக்தியுடன் படித்தால் போதுமே. அதற்கு அவகாசம் இல்லையா? அவள் சொல்லியிருக்காளே, இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வை கிட்டும் அப்படிங்க. அதாவது, ஒவ்வொரு நாளும், இந்த மார்கழி மாதம் மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும் கோவிந்தனுடைய திருநாமத்தை, கண்ணபெருமானுடைய திருநாமத்தை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ண பாவங்கள், இனி வரும் பாவங்கள் எதுவுமே நம்மளை எதுவும் செய்யாது அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். எல்லா பாவங்களுக்கும் விமோச்சனம் அளிப்பவனாக எம்பெருமான் இருக்கிறார் அப்படிங்கிறத மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். அடுத்தது திருவெம்பாவை பாசுரம் 22. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயனக் கடிமலர் மலரமற்றண்ணல் அங்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடல் ஏ பள்ளி எழுந்தருளாய் அப்படின்னு இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இந்த பாடலுடைய பொருளானது, உதய நேரத்து நடப்புகள் நினைவூட்ட பெறுகிறது. கதிரவனின் தேரோட்டியான அருணன் தன்னுடைய செவ்வொளியை பரப்பிக்கொண்டு கிழக்கு திசையை நெருங்கிவிட்டான். இருள் அகன்றுவிட்டது. இது புறத்தே நிகழும் உதயம். நாங்கள் மற்றொரு உதயத்தை எதிர்நோக்கி நிற்கிறோம். இறைவா, உன்னுடைய மலர் முகத்தில் கருணை சூரியன் எழ வேண்டும். தாமரை முகத்தில் தாமரைகளாக திகழ்கிற உன்னுடைய திருக்கண்கள் ஒளியின் வீச்சில் மெல்ல மெல்ல மலர்களின் மலர்ச்சியை கண்டு மகிழும் வண்டுகளாக சிவ சிவ என்னும் திருநாமத்தை ரீங்காரமிட்டு கொண்டு இதோ அடியார் கூட்டம் வந்துவிட்டது. இவற்றை எண்ணி பார்த்து இறைவா எழுந்திருக்க வேணும். அருள் செல்வத்தை வாரி வழங்கும் பெருமலையே, ஆழ்தேக்கி அருளும் கடலை எழுந்திருக்க வேண்டும் என்று சிவனாரின் அருள் வேண்டப்படுகிறது. அதாவது, இறைவனின் நயன தாமரைகள் மலர்வதற்கு புறத்தே ஒரு சூரியனை உருவகப்படுத்தாமல் இறைவனின் கருணையையே சூரியன் என்பது கவித்துவ சிறப்பு. இன்றைய பாசுரங்களான இரண்டிலுமே, அதாவது திருப்பாவையா இருக்கட்டும், திருப்பள்ளி எழுச்சியா இருக்கட்டும், இறைவனின் திருக்கண்களை மெல்ல மெல்ல திறக்க சொல்லியும் மெல்ல மெல்ல அடியார் மீது விழிக்க சொல்லியும் வேண்டுவது எண்ணி எண்ணி பெருமைப்பட வேண்டிய சிறப்பு. அடியார் உள்ளங்களின் அகநோக்கை ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் ஒரு சேர காட்டுகிறார்கள். அடியார்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பாடியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சகோதரர் மச்சாவதாரம் குறிக்கிற மாதிரி மீன் கோலம் வரைய சொல்லியிருந்தாங்க. மீன் கோலம் போடலாம். அதாவது கோலம் ஃபுல்லுமே மீன் வர மாதிரி கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல கலர் கொடுத்துருக்கணும். என்கிட்ட ஒரு 3-4 கலர் தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வச்சே நான் கோலம் போட்டுட்டேன். சென்டரில் கோலம் வர மாதிரி, சுற்றி டிசைன் வர மாதிரி கோலம் போட்டுட்டேன். ஸோ ஸ்டாக் இல்லை, பொங்கலுக்கு தான் நம்ம கலர் நிறைய வாங்க போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி கோலம் போட்டிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.